வணக்கம். அதான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அண்மையில் இந்த திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் அவர் இந்த தொடர்பான பிரச்சனையின் பொழுது நாடாளுமன்ற விவாதத்தின் பொழுது திமுக அவருடைய கட்சிகள் அவரை RSS நீதிபதி என்று கூறியது ஒரு பெரிய சர்ச்சையினை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு மத்திய அரசு தரப்பில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதன் அடிப்படையில் அவருடைய T.R. பாலுடைய கருத்துக்களானது அவர் பேசியதானது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த பிறப்பித்த உத்தரவுகள் சர்ச்சையானதாக கூறப்பட்ட நிலையில் இது தொடர்பாகத்தான் அது பதவி நீக்கம் செய்வதற்கான தற்போது நோட்டீஸ் ஆனது திமுக உள்ளிட்ட அந்த எதிர்கட்சிகள் சார்பில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்ந்த நீதிபதியான நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக அந்த பதவி நீக்க தீர்மானத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நான் பார்த்தது போல அந்த திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவின் அருகே இருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி அளித்து ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அது தொடர்பாக வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இந்த நாடாளுமன்றத்தில் இது போன்ற ஒரு பதவி நீக்க தீர்மானத்தை அவர்கள் எதிர்கட்சிகள் தரப்பில் தற்பொழுது அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் குறைந்தது 100 மக்களவை எம்பிக்கள் அல்லது 50 மாநிலங்களவை எம்பிக்களுடைய கையொப்பங்கள் தேவை என்பது ஒரு பொதுவான விதியாகும். நீதிபதி தற்பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட 120 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பம் பெற்று தற்பொழுது இது கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த கையொப்பங்களை சேகரித்து தற்பொழுது அவர்கள் அந்த ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகரிடம் அதனை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தீர்மான நோட்டீஸை இந்தியா கூட்டணி தலைவர்கள் பிரியங்கா காந்தி அதுபோல அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவருடன் இணைந்து மக்களவை சபாநாயகரிடம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிறார்கள். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, மக்களவை குழு தலைவர் T.R. பாலு, அதுபோல கொறடா ராஜா உள்ளிட்டோரும் இந்த இதில் தற்போது சென்று இந்த நோட்டீஸை கொடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது இந்த நாம் பார்த்தது போல இந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீதான குற்றச்சாட்டுகளை 3 பேர் கொண்ட குழு விசாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடைமுறைகளின்படி. அந்த குற்றச்சாட்டுகள் செல்லுபடியாகும் என்று குழு கண்டறிந்தால் இந்த தீர்மானமானது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வாக்கெடுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் தற்பொழுது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தான் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக முடிவெடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யக்கோரி 146 எம்பிக்கள் கையெழுத்து நோட்டீஸை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அப்பொழுதும் 3 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார், அதுபோல சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் உள்ளிட்ட அந்த குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்தது. டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா அதிகாரப்பூர்வ இல்லத்தில் ரூபாய் நோட்டுகள் எந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த சர்ச்சையானது அதனை தொடர்ந்துதான் அவருக்கு எதிராக பதவி நீக்கம் தீர்மானமானது நாடாளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது நாம் அனைவரும் அறிந்ததுதான். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் பக்தர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அந்த தர்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்ததாக கூறப்பட்டது. ஆனால் இந்த விவகாரத்தில் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் அதனை அரசியலாக்குவதாக மற்ற பிற கட்சிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. பாஜக கட்சிகள் இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக கூறியிருக்கின்றார்கள். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மான நோட்டீஸை தற்பொழுது மக்களவை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது மக்களவை சபாநாயகர் முடிவெடுப்பார்.